ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 2026 ஜனவரி மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது உங்களோட ரிலேஷன்ஷிப், ஜாப், ஃபைனான்ஸ், ஹெல்த் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன். இதில் 2 பைல் வைக்க போகிறேன். ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை தெரியுது இல்லையா? அதில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி மைக்கேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். மைக்கேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸில் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒரு ப்ரேயர் இருக்கோ அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு அந்த விஷஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரிவிக்கணும், சரியா? இது நடத்தி கொடுத்துட்டீங்கப்பா, நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதில் இருக்க அப்டாக்கிள்ஸ் என்ன இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும், அதுக்கு அவரோட கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனில் பார்க்கலாம், சரியா? வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் இந்த ஜனவரி மாதம் 2026 ஜனவரிக்கு என்ன உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். உங்களோட எதிர்பார்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டு இது கலெக்டிவ் ரீடிங்கில் தெரியுது. ஏன்னா மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக வருது. யார் யார் என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ உங்களுக்கு அது பொருந்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? பொருந்தலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. அது இன்னொருத்தருக்கு வந்த மெசேஜாக இருக்கலாம். இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்டில் சக்ஸஸ் கொடுக்குறாரு. இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் அது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரமோஷன்ஸ், பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட பேஷண்ட் இல்லை, உங்ககிட்ட உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப எமோஷ்னலாகவோ இல்லைனா உங்களோட கண்ட்ரோல் மீறி நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வரக்கூடாது. அதில் நீங்கள் கொஞ்சம் உங்களை சரி பண்ணிக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, பேஷண்ட்டாக இருங்க, பொறுமை இல்லாமல் இருக்கீங்க, ரொம்ப அவசரம் காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்லி அவசரம் காட்டுறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. நடந்த விஷயங்கள், ஏதோ ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு இந்த 2025 சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த இந்த டிசம்பர் மந்த்து கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். பொறுமையோட, நம்பிக்கையோட, மன்னித்தல் இல்லை உங்ககிட்ட உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சிங்கன்னா ஹீலிங் எனர்ஜி உங்களை அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது மன்னித்தல், 2வது செல்ஃப் ஹீலிங், ஓகேவா? நீங்கள் மன்னித்தல்ங்கிற விஷயம் வரும்போது நீங்கள் ஹீலாக ஆரம்பிப்பீங்க. மன்னித்தல்ங்கிற விஷயம் இல்லைன்னா பிளாக்கேஜ் ஆகிடும். பிளாக்கேஜஸ் இருக்குது சில பேருக்கு. உங்களோட உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் உங்களை அஃபெக்ட் பண்ணுறது இது கார்டு வழியாக தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் பர்டிகுலராக என்ன வேணும்னு கேட்குறீங்களோ, ஒரு வேலைக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒரு விஷயம் நடந்து எனக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, இதுக்கு எனக்கு நிறைய பேர் தடையாக இருக்காங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, என்னை ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி தெரியுது, ஓகேவா? ஃபர்தராக தொடர்ந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. இது ஏஞ்சல், ஆர்க்ஏஞ்சல் ஜடாக்கியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சலோட அவரோட பிளெஸிங்ஸ் இது அவரோட சஜஷனில் கொடுக்குறாங்க. ஆர்க்ஏஞ்சல் ரஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறார். என்ஜாய் பண்ணுவீங்களாம். நீங்கள் பி அ லைட் டு அதர்ஸ், நீங்களே ஒரு டிவைன் லைட்டாக மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்குது. அதனால் சில பேர் நம்ம ஏண்டா பிறந்தோம், எதுக்காக இருக்கிறோம், நம்ம எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக வந்தோம், ஏன் கடவுள் நமக்கு நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காரு, நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வருது அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்களே ஒரு டிவைன் லைட்டு. சில பேர் ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப உங்களோட க்ரோத் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப அதோட ஷைன் அதிகமாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறார்.
சில பேருக்கு அதை வந்து உங்களுக்குள்ள திறமையை நினச்சி உங்களுக்கே வந்து டவுட் இருக்குது, அதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண மாட்டேறீங்க. உங்ககிட்ட இருக்க திறமையை நினச்சி நீங்கள் வந்து ப்ரௌடாக நினைங்க. உங்ககிட்ட இருக்கிற இந்த இதுக்காக நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள், அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு லைட்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கிறீங்க, ரொம்ப தனிமையாக இருக்கீங்க, எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாமே யாருமே இல்லாமல் இருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற இந்த விஷயத்தை நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் வந்த விஷயமே வேறு. ஆன்சர் தட் கம்ஸ் த்ரூ மெடிடேஷன். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தேடிட்டுருக்கீங்க, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு தேடுதல் ஒரு இது இருக்குது அப்படின்னா, இந்த மந்த் நீங்கள் வந்து தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெடிடேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் நிறைய ஈடுபாடு இருக்கவங்க, மாஸ்டர்ஸ் லெவலில் இருப்பீங்க. சில பேர் வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர். நீங்கள் மற்றவங்களுக்கு டிவைன் லைட்டாக இருக்கணும், சரியா? அதுதான் ஆர்கேஞ்சல் ரசேலோட கைடன்ஸ். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் மைக்கேல். Wonderful new ideas. Don't allow bumps in the road to hinder your progress. ஆக்சுவலி செல்லங்களே, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்களோட க்ரோத்துக்காக, உங்களோட ஃப்யூச்சருக்காக நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் வரும். அந்த வரக்கூடிய ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை வந்து டம்ப் பண்ணி வைக்காதீங்க. உங்கள்கிட்ட சில அப்டாக்கிள்ஸ், அந்த விஷயங்கள், நெகட்டிவான தாட்ஸ், இது செயல்படுமா, இது பண்ணிடலாமா, இது நடக்குமா, அப்படி இந்த குமா போடாதீங்க. கிளியரப் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணுன்னு நினைக்கும் பொழுது கிளியராக யோசிச்சுட்டு உங்களை ஸ்ட்ராங்காக அதில் வந்து ப்ரோக்ரெசிவாக பண்ணுங்கள். ஏன்னா கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு நெகட்டிவாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுக்கும். அதனால் உங்கள் வார்த்தையில் கவனம் வைங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, ஒரு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம இந்த டாபிக் தான் இப்போ பேச போகிறோம். முக்கியமான விஷயங்கள் பேசும்போது இந்த மாதிரி கவனமே வச்சுக்கணும். ரெகுலராக நீங்கள் இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது அது வேறு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறீங்க, இப்போ நம்ம பேச போகிற வார்த்தை மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக பேசணும். ஏன்னா நேரம் அந்த மாதிரி இருக்குது, சரியா? அதனால் வார்த்தையில் கவனம் வைங்க. நீங்கள்லாம் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. அப்புறம் ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இதில் இருப்பீங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வார்த்தையில் கவனம் வச்சு பேசுங்க. த்ரோட் சக்ராவை ஹீல் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கைடன்ஸ். அண்ட் another card, decision, Archangel Jophiel. Release yourself from that which hold you back. You need to detox unnecessary worry based on a lack of self confidence. நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில், சில பேர் வந்து உங்களோட பியூட்டி சம்மந்தமாக நீங்கள் வந்து உங்களோட அப்பியரன்ஸ் பற்றி சில விஷயங்களில் உங்களுக்கு லேகிங் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து டீடாக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதம். இது வந்து தேவையில்லாத ஒரு ஓகேவா? உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் போகுது. உங்களை நல்லா அழகுபடுத்திக்கோங்க, உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஹேர் ஸ்டைல், அப்புறம் வந்து ஃபேஸ்க்காக நீங்கள் ஏதாவது ஸ்கின்காக ஏதாவது ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி, அப்புறம் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது உங்களோட அப்பீரன்ஸில் உங்களுக்கு சில பேருக்கு வந்து எனக்கு அந்த கார்டு வழியாக பார்க்கும்போது அதுதான் தோணுது. அந்த உள்ளுணர்வு வர்றதுனால எனக்கு இன்ட்யூஷனல் சொல்கிறேன். ஏன்னா ஜோஃபியல் வந்திருக்காங்க. ஆர்கேஞ்சல் ஜோஃபியல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் ரிலேட்டடானது, பியூட்டி ரிலேட்டடான விஷயங்களில் லேகிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏஞ்சல் அவங்க வந்திருக்காங்க. நிறைய இயற்கையோட கொஞ்சம் கம்பைன் ஆகுங்க இந்த மாதம். ஒரு கார்டனில் போய்ட்டு உட்கார்றது, உங்களுக்குள்ள அந்த பேக்கேஜ், பழைய தாட்ஸ் அது எல்லாத்தையும் வெளியே விடுங்க. நிறைய சைன் உங்களுக்கு காமிப்பாங்க. ஏஞ்சல் வந்து பேர்ட்ஸ் பார்க்குறது, நீங்கள் வந்து நிறைய ஒயிட் டவ் பார்ப்பீங்க, இது மாதிரி. அப்புறம் வந்து சில கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மாதம். பிங்க் கலர் ரோஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோஸ் வந்து நீங்கள் அந்த உங்கள் தலையில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி பிக்சர் வந்து
உங்களுக்கு நல்ல ஒரு ஹீலிங் எனர்ஜியை கொடுக்கும். இல்லை வீட்டில் வந்து ரோஸ் வாங்கி அந்த வாட்டரில் ஒரு பவுலில் போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களோட வாசல்லையோ இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம். அது வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும், நீங்களே அடிக்கடி பார்க்குற மாதிரி வைங்க, சரியா? ஸோ அதோட ஹீலிங்கை நீங்கள் எடுக்கணும். அதெல்லாம் வந்து உங்களோட மனதை வந்து ஹீல் பண்ணும். ரெண்டாவது, உங்களுக்குள்ளே உங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம், நான் இப்படி தான் இருக்கேன், நான் என்ன, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேபி அப்படி சொல்லியிருக்கலாம் உங்களை வந்து நீங்கள் இந்த வரும் மாதத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அழகை வெளிக்கொண்டு வாங்க, சரியா? அது வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு லேகிங் இருக்காங்க, ஓகேவா? இது தேவையில்லாத ஒரே அப்படின்றாங்க, தேவையில்லாத அன்னெசரி லேகிங் இது. அதனால் இதை வெளியே விடுங்க. நீங்கள் உங்களை வந்து நல்லா ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து நல்லா உங்கள் மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொண்டு வாங்க. உங்களை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க, அழகுபடுத்திக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்து ரசிங்க. எத்தனை பேர் உங்களை ரசிக்கிறீங்க? நீங்கள் உங்களை பார்த்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தானே உங்களை அதை வந்து மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றி ஒரு லோயராக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யாரும் நீங்கள் தான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், புரியுதா? அதை தான் சொல்கிறார். ஃபர்தராக ஏதாவது இன்னும் வேறு என்ன டீட்டெயில்? எஸ், இட் இஸ் சேஃப் டு ட்ரஸ்ட். சில பேருக்கு இந்த வரும் ஜனவரி மாதத்தில் வந்து கிங் ஆஃப் ரஃபேல் என்ன சொல்கிறாருன்னா, ஹீலிங் தான், ஹீலிங்கான காட் இவர். உங்களுக்கு வந்து பல வேலைகளைய ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அந்த ஆளுமை திறன்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த ஜனவரி மாதம். நீங்கள் ரொம்ப வந்து ஒரு க்ரியேட்டிவான பர்சன், மற்றவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுக்கறது, மற்றவங்கள கைட் பண்ணுறது, குடும்பத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில், ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் பல விஷயங்களை ஒரு நேரத்தில் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களோட திறமை மேலே நம்பிக்கை வைங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும், சரியா? இட் இஸ் சேஃப் டு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, நம்பிக்கை கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு, நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட் வேண்டாம், அதை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க அப்படிங்கிற அந்த இதுவை கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கனாலே அது வந்து 100% சக்ஸஸ் ஆகும். அதில் ஒரு இக்கு வைக்காதீங்க நடுவில். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம், ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி அதிகமாக தெரியுது, 6 ராசி அல்லது லக்னம், ஓகேவா? ஸோ கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் அந்த ஃபேமிலி மேனாக இருந்தாலும், உங்களோட அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு சில கொடுத்துருக்குறாங்க கைடன்ஸ், அதை ஃபாலோ பண்ணுங்க. பேஜ் ஆஃப் ரஃபேல் படிக்கிற செல்லங்களுக்கு, ஓகேவா? உங்களோட எஜுகேஷன், அதே மாதிரி ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம், ஓகேவா? சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதம் வந்து உங்களோட கோலுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய மாதம். டைம் டு கெட் டு ஒர்க். An excellent opportunity will be offered to you. Scholarship or the pursuit of education. எஜுகேஷன் சம்மந்தமான இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு. நெக்ஸ்ட் லெவல் போகலாம் நீங்கள் இது மூலமாக, ஓகேவா? ப்ராஜெக்ட் உங்களுக்கு சைன் ஆகலாம், அதுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேவா? இந்த மாதத்தில் நல்லா இருக்குது உங்களுக்கு, ஹோப் எனர்ஜி நல்லா இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள், சரியா? அடுத்தது 2 of ரஃபேல்.
இந்த மாதம் கணவன் மனைவியாக இருக்கீங்க, இல்லைனா லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஹீலிங் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. 2 பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க. அப்புறம் கைண்டர் ஸ்பிரிட்ஸ், நீங்கள் வந்து 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஆன்மாவாக இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள், நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை லவர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்களும் உங்கள் நபரும் வந்து ஒரு நல்ல ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஆன்மா, சோலாக தெரியுறீங்க. அதனால் உங்களை லவ் பண்ணுறவங்க மேலே இருக்க அந்த உறவு இருக்குது இல்லையா, இப்போ நீங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவி மேலேயோ, இல்லை மனைவி பார்க்குறீங்கன்னா கணவர் மேலேயோ, அவங்க மேலே இருக்க ஹோப், அந்த லவ் வந்து இழந்துடாதீங்க. டோன்ட் கிவ் அப் ஆன் தோஸ் ஹூ லவ். அதனால் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஸ்பிரிச்சுவல் கைண்ட்னஸ்லாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன் தான் 2 பேருமே. அதனால் ஏன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல் இல்லாமல் சில வீக்னஸ் இருக்குது உங்ககிட்ட, கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபெய்த் இல்லாமல். அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதம் வந்து உங்களோட எனர்ஜி நல்லாயிருக்கு. உங்கள் நபர் ரொம்ப நம்பிக்கையான பர்சன் தான், அவங்களோட இணக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி நல்லா இருக்குது. இந்த டிவைன் அதாவது 2 பேருமே வந்து ஒரு நல்ல சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் உங்களோட அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு இருந்தால் சரியாயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் நீங்கள் வந்து அந்த இதுவை வந்து ஹோப்பை இழந்துடாதீங்க. உங்களோட லவ் மேலே நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான். உங்களோட அன்பு கரெக்டானது. உங்களோட அன்பு வந்து ரொம்ப பியூராக இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா உங்கள் நபர் மேலே நம்பிக்கை வைங்க. Don't never give up. Okay. Page of Gabriel. இந்த வரும் மாதத்தில் வந்து ஜனவரியில் நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் உங்களோட ஒரு ஹாபியாக இருக்கும், ஆம்பிஷன், ஹாபி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சில க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணணும், படிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை பேஷனேட்டாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். சில பேர் ஃபேஸ் பண்ண பயந்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களால் செய்ய முடியும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச வேலை, அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்டிவாக பண்ணிட முடியும். அதனால் அது தயங்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. நிறையா எக்ஸைட்மெண்ட் அண்ட் அட்வென்ச்சரஸ்லாம் இந்த ஜனவரி மாதம் நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த எனர்ஜியை. ஓகே? இந்த மாதிரி யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த ஒரு பேஷனேட்டான வேலையெல்லாம் எடுத்து நடத்தணும், ஏதோ ஒரு ஐடியா இந்த ஐடியா வரும், இதை பண்ணலாம், இந்த வேலையில் இதை பண்ணலாம், இந்த பிஸ்னஸில் இதை பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம், அப்படி தோணுதா அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி இதை செய்யுங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அடுத்தடுத்த இது வந்து உங்களுக்கு தெரியும். அது பேஷனேட்டாக நீங்கள் பண்ணும்போது அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும். சந்தோஷமாக செய்யுங்க. ஓகேவா? ஏதோ புதுசாக ஒரு அட்வென்ச்சரஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது சில பேருக்கு. இது யாருக்குன்னு தெரில. யாராக இருந்தாலும் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ கமெண்டில் பதிவிடுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசாக அட்வென்ச்சரஸ் பண்ணுறவங்க, ஆமாம் நான் அதை பண்ண போகிறேன், நான் கண்டிப்பாக டிவைன், என்னோடய மைக்கேல் ஏஞ்சல், என்னோடய டிவைன் என் கூட இருக்காங்க, எந்த கார்டு நீங்கள் ப்ரே பண்ணாலும் அந்த கார்டை மனசில் நினச்சிட்டு கமெண்டில் நீங்கள் உங்களோட விஷஸை போடுங்க. சரியா? ஆனுவல் மூன் எனர்ஜி, ஆனுவல் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் யுவர் பிளான்ஸ். மூன் கார்டு வந்திருக்காங்க. ஆனுவல் ஒரு நல்ல ஹோப் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் இவங்க. அவங்களோட இன்ட்யூஷன் வந்து கேளுங்க, அது வந்து உங்களுக்கு அக்யூரேட் கைடன்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. உங்களோட பயங்களை பயத்தினால சில விஷயங்கள் நீங்கள் செய்ய மாட்டுறீங்க, எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க. சில பேர் வந்து ரொம்ப பயம் இருக்குது. அந்த பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக இதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும், இதை என்னால் கடந்து போக முடியும், நான் வந்து உங்களோட கோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் நடுவில் வர அப்டக்கிள்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. இதுலேருந்து என்னால் மூவ் ஆன் பண்ணி போக முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள்.
உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அற்புதமாக உங்கள் கூட இருக்காங்க. சில பேர் வந்து வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் வச்சுருப்பீங்க, அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பயத்தை விடுங்க. ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் நல்லா வந்து ஒர்க் ஆகும். இந்த ஜனவரி மாதம் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற அந்த கைடன்ஸை எடுத்துக்கோங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். அது உங்கள் பிளான்ஸ், நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக அது அமையும். சரியா? அதே மாதிரி பயம் வேண்டாம். ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் க்ரோ ஸ்ட்ராங்கர். நீங்கள் அந்த விஷயங்கள் ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னா, உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான், நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வளர்கிறதுக்காக தான் அந்த சேலஞ்சஸ் வருது. அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். சரியா? சில பேர் அதை ஃபேஸ் பண்ண பயப்படுறீங்க. அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும். உங்களோட வளர்ச்சிக்கு அது உங்களுக்கு தேவைப்படுறதுனால தான் இறைவன் அதை கொடுக்குறாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. யாருக்கு இது வந்து நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக புரிதல் இருக்கும், யாருக்கு அந்த ஃபியர் இருக்கும், எல்லாருக்கும் ஆமாம் நம்ம தான் இதில் லேக் ஆகுறோங்கிறது டக்குன்னு உங்களுக்கு ஸ்பார்க் வரும். அதே மாதிரி சில செல்லங்கள் நீங்கள் வந்து மெயில் ஆர் ஃபீமேல் பார்க்குறீங்க. நீங்கள் எப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாமே ஒரு அந்த பஞ்சபூத சக்திகளோட அந்த ஆர்டரில் எப்படி நீங்கள் வந்து எடுத்து உள்வாங்கி நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களால் அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் லைஃப்க்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு மேஜிக்கலி அப்பியர். சக்ஸஸ்ஃபுல் பிகினிங்ஸ், கண்டிப்பாக அது ஒரு நல்ல பிகினிங்ஸை, நல்ல தொடக்கத்தை, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? சில பேர் குரு ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. சில பேருக்கு குருமார்களுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக அவங்க கூட இருக்குது. அவங்களோட அந்த வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி பஞ்சபூத சக்திகளோட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க. அதை யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள், கீழே இங்கே ஒரு அந்த அலாவுதீன் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு நடக்கும். ஆனால் அந்த விளக்கை எப்படி யூஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற வித்தையும் உங்களுக்கு வந்து குரு வந்து வழிகாட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். அந்த சக்ஸஸை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். யூ கேன் கெட் த சக்ஸஸ். சூப்பராக கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டு கார்டு மேஜிஷியன் கார்டு. அதில் அவ்வளோ மேஜிஷியன், உங்களுக்கு பின்னாடி ஒரு குரு இருக்காங்க. உங்கள் குரு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் அ டிவைன் உங்களோட குருவாக இருப்பாங்க. அவங்க சொன்ன வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள் செல்லங்களே. ஓகே. ஸோ பைல் 1 ரொம்ப அழகாக சூப்பராக கொடுத்துருக்குறாரு. கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து நம்ம பைல் 2க்கு பார்க்கலாமா? பைல் 2க்கு பார்க்கலாமான்னு நான் சொல்லி இது பண்ணுறேன். அப்படியே வந்துள்ளார். சரி, ஓகே. பைல் 2 சூஸ் பண்ண சொல்லுங்களே. கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 222555. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இது ரிலேஷன்ஷிப், ஜாப், கேரியர், ஹெல்த்து, ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு புக் பண்ணி எடுத்துக்கோங்க. குயின் ஆஃப் மைக்கேல். இப்போ நிறைய கார்டு வந்திருக்காரு. சரி, 1 by 1 பார்த்துருவோம். கிங் ஆஃப் கேப்ரியல். இந்த ஜனவரி மாதம் செல்லங்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் ஒரு நல்ல ஒரு ஜாபில், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில், ஒரு செக்ஷன் இன்சார்ஜ் மாதிரி, இல்லைனா ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், பொலிட்டிஷியனில் இருக்கலாம். எந்த போஸ்ட்டில் எதில் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது போதும், அதாவது உங்கள் பவுண்ட்ரியை வந்து ரொம்ப சுருக்கிக்குவீங்க. உங்களோட கோலை வந்து ரொம்ப சின்னதாக வைப்பீங்க. பட் இந்த ஜனவரி மாதம் உங்களோட கோலை பெருசாக வைங்க. உங்கள் பார்வை வந்து பெரிதுபடுத்துங்க. உங்களோட பார்வையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபோக்கஸிங் வந்து பெரிய விஷயத்தில் இருக்கட்டும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கான சக்ஸஸ்க்கான வழிகளை கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில். நிறைய பேர் வந்து உங்ககிட்ட இருக்க சில பிளாக்கேஜஸ் என்னென்னா, மற்றவங்கள ரொம்ப கவனிக்காதீங்க. மற்றவங்கள வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு ஏதோ ட்ரை பண்ணுறீங்களா என்ன? இவங்களை வந்து இப்படி தான் இது பண்ணணும், இவங்களை இப்படி தான் அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தனி மனிதன் அந்த உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்போ உங்கள் எனர்ஜி வந்து ஸ்பாயில் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் அதை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குறவங்களா இருப்பீங்க இந்த ஜனவரி மாதம். அது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் பிஸ்னஸில் இருந்தாலும், நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலோவராக, மற்றவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. இந்த எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம், ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் யாருக்கு பொருந்திருக்கோ எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. உங்களோட விஷஸ் என்னவோ அதை கூட நீங்கள் வந்து கமெண்டில் உங்களோட ப்ரேயரை கமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? போடுங்க, யூனிவர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. நைட் ஆஃப் மைக்கேல், ஸ்ட்ராங், கமிட்டட், இன்டலெக்சுவல், டிலிஜென்ட். இப்போ வந்து நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் குயிக்காக செய்யுங்க. உங்களோட ஓவர் எமோஷ்னல்லேருந்து வெளில வாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங், ஓவர் தாட், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பல விஷயங்களை யோசித்து உட்காந்துட்ருக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த ஓவர் எமோஷ்னல், ஓவர் தாட்டெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் வந்து இந்த டைம் வந்து ஆக்ஷன் எடுத்ததுக்கான ஒரு நல்ல நேரம் இந்த ஜனவரி மாதம். நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது சடனாக சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கலாம் அந்த ராசியில் லக்னம். அப்புறம் இந்த விஷயம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சைன் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதிகமாக ரெசனேட் ஆகும். ஒரு சிலருக்கு உங்களோட ராசி லக்னம்லாம் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்காக நான் வேறு ஒரு ராசியில் இருக்கேன் எனக்கு இது பொருந்தது அப்படிலாம் கிடையாது. இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு அதிகமாக அது அந்த பர்டிகுலர் அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ராசி தெரியாதவங்க லக்னம் தெரியாதவங்க அதை பற்றி வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் அப்போ அது உங்களுக்கு தான். அப்புறம் ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் என்ன சொல்கிறார்? ரிலீஸ் த பாஸ்ட். சில பேர் வந்து அமைதி இல்லாமல் இருக்கீங்க. இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கான அமைதியை கொடுக்குறாரு. உங்களுக்கான டிரான்சிஷன் பீரியட். உங்கள் ரொம்ப வலி, வேதனைகள், துயரங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த 2025 எண்டு வரைக்கும் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த 2026 நீங்கள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்துட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் லீட் பண்ண முடியும். தெர் இஸ் எ மோர் என்ரிச்சிங் ஃப்யூச்சர் கம்மிங். ரிலீஸ் த பாஸ்ட், லெட் கோ அண்ட் லெட் காட். லெட் கோ பண்ணுங்கள், அதெல்லாம் விட்டுடுங்க. இறைவனை சரண்டர் பண்ணுங்கள், டிவைனை சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கான அமைதி கிடைக்கும். அமைதி எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் கேட்டாலும் நடக்கும். நிறைய செல்லங்கள் இயற்கையை ரொம்ப நேசிக்கணும். இயற்கையோடு நீங்கள் கொஞ்சம் டைப் ஆகுங்க. இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நிறைய சைன் கிடைக்கும் செல்லங்களே. ஓகேவா? ஒயிட் பேர்ட், அதாவது டவ் பார்ப்பீங்க. அந்த ஒயிட் டவ்லாம் வந்து உங்களுக்கான அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக ஏஞ்சல் உங்களை விட சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஏஞ்சல் உங்களை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் அதே பேக்கேஜாக கொண்டு வந்துட்ருக்கீங்க. ரிலீஸ் த பாஸ்ட். ஓகே, லெட் கோ அண்ட் லெட் காட். இதை வந்து ஒரு வாசகமாக கூட நீங்கள் எதுலையாவது உங்களோட பார்வையில் படுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கும் பொழுது அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தேவையற்ற எண்ணங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கா, பாஸ்ட்டை நம்ம சுமந்துட்டுருக்கோமா, அதை லெட் கோ பண்ணணும், சரண்டர் பண்ணணும். இறைவா நீ பார்த்துக்கோ. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் இயற்கை சூழலில் கொஞ்சம் உங்களை அதிகமாக ஈடுபாடு பண்ணிக்கோங்க. நல்ல மியூசிக் கேளுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், அமைதி நிலைக்கு திரும்புங்க இந்த ஜனவரி மாதம். அது வந்துச்சுன்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு. இந்த 2026 நல்லா இருக்குன்றார் அஸ்ரேல். ஓகேவா? ஒரு டிரான்சிஷன் பீரியடாக இந்த ஜனவரி மாதம் ஒரு சிலருக்கு இருக்குது.
யார் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ எனக்கு கமெண்டில் போடுங்க, உங்களோட விஷஸை தெரிவிங்க. 3 ஆஃப் ரஃபேல். சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக உங்களோட வீட்டில் எதுவும் செலிப்ரேஷன்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட் டுகெதர், ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, எப்படின்னா என்கேஜ்மெண்ட் நடக்கிறது, மேரேஜ்க்கான வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை செலிப்ரேட் பண்ணுறது, இல்லைனா சில்ட்ரன்ஸ்க்கான பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த ஜனவரி மாதம் உங்கள் லைஃப்பில் நடக்குது. என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட. மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அந்த மாதிரி தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு எனர்ஜி, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, God bless you. Thereof Gabriel, prosperity arise from wise planning. சில பேர் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் உங்களோட ப்ராஸ்பரிட்டிக், அதாவது உங்களோட வேலைக்காக, உங்களோட ஃபைனான்ஸ்க்காக சில விஷயங்கள் முன்னாடியே எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டுருங்க. இந்த ஜனவரி மாதம் நான் பண்ண விஷயங்களில் ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து இந்த டைம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணணும். ஒரு சில சும்மா ஸ்டார்ட் பண்ணி மட்டும் வச்சுருப்பீங்க. சில பேர் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு ஏதோ ஒரு புளிய சொல்லி போட்டிங்களா, அடுத்த இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணும். அதுக்கான டைம் இப்போ இருக்குது. ஓகேவா? உங்கள் பிளானை வந்து ஒரு தெளிவாக பண்ணுங்கள். சரியான விதத்தில் 100% அதில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா அதுக்கான அந்த ரிசல்ட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த வாரம் ஐ மீன் இந்த மாதம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் லக்னம் அதிகமாக இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மெசேஜ் வருது. அப்புறம் 3 ஆஃப் மைக்கேல், ரிலீஸ் த பாஸ்ட். மைக்கேல் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, சில பேர் வந்து பாஸ்ட்டோட இந்த அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் உங்களோட பாஸ்ட் இதுவை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரிசல்ட் வர்றது கொஞ்சம் தடையாகுது. நீங்கள் பிளான் பண்ண விஷயம் எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க. அடுத்த கார்ட்லேயே இதுக்கான இந்த 2 கார்டும் ஒரு இதுவாக தெரியுது. யூ வில் க்ரோ ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன். எஸ், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நினச்சி பயப்படுறீங்க. நான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஆல்ரெடி அந்த விஷயங்களில் சில பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது நெகட்டிவாக இருக்கலாம், அதை ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காயங்கள், நீங்கள் நிறைய வழிகள் அனுபவிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு என்னென்னா பெரிய லாஸ் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் லாஸ் இருக்கலாம், ஒரு ஃபைனான்ஷியல் லாஸ் ஏதோ ஏற்பட்டிருக்கு. அந்த லாஸ் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கான அதனால் ஏற்பட்ட வழிகள் எல்லாமே குணமாகும். அதனால் நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷன் நிரந்தரமாக இருக்க மாதிரியெல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. இது நிரந்தரம் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த அட்மாஸ்பியர் வந்து இது மாறக்கூடிய விஷயம். யூ வில் க்ரோ ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன். இதெல்லாம் வந்து அவர் வந்து கொடுக்குற கைடன்ஸ். ஓகேவா? நீங்கள் அந்த க்ரோத்துக்காக சில ஃபெயிலியர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது, இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி செக்ஷன் வருது இல்லையா, இந்த ஜனவரி மாதம் அருமையான நாள் அன்றைக்கி அற்புதமான அந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த பௌர்ணமி தினத்தில் நடக்கும். மார்கழி மாதத்தில் வரக்கூடியது. 2026 பிகினிங்லேயே பௌர்ணமி வருது. இந்த மாதிரி ஒரு ஹீலிங் பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு அற்புதமான டேட். யாருக்காவது முன்பதிவு நீங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஹீலிங் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. சரியா? 5 ஆஃப் கேப்ரியல். உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்கிற நபர்களால் சில ட்ராமாவில் நீங்கள் சிக்கிறீங்க. அது வந்து உங்களை வேணும்னே அப்படியே அது வந்து உங்களோட இல்யூஷன். நீங்கள் என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறீங்களோ அவுட்புட் அப்படி வரும். இருந்தாலும் இந்த மாதம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராமாலெல்லாம் மாட்டாமல் இந்த சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகளை கண்டுபிடிங்க. பேஷண்ட்டாக இருங்க.
உங்களை சுற்றி இருக்கிற அந்த பீப்புள் அந்த சிச்சுவேஷன்கிட்ட இருந்து நீங்கள் பேஷண்ட்டாக பொறுமையாக இருந்து தான் இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். நீங்களும் அவசரப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த இவங்களை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டு போகலான்னு கூட வருவாங்க. இவங்களை கொஞ்சம் ஒரு வார்த்தையை சொன்னால் இவங்க 10 வார்த்தை பேசுவாங்க. இவங்களை கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டு நம்ம வந்து அவங்க டென்ஷன் ஆகிறத பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமாஸ் உங்களை சுற்றி இருக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பேஷண்ட்டாக இருங்க இந்த ஜனவரி மந்த். ஓகேவா? கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லிட்டாங்க. அதை மாதிரி கையாளணும் அவங்கள. குயின் ஆஃப் மைக்கேல், பிரில்லியன்ட், செல்ஃப் ரிலையன்ட், இன்சைட்ஃபுல், humorous, you know exactly what to do. The benefit of experience, the time for your career rather than relation. Actually சில செல்லங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களோட அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வருவீங்க. சில பேர் வந்து எப்போவுமே ஒரு எமோஷ்னல் ஃபீலோட உங்களை ஃபூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு சில ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ரொம்ப ஏங்கி அவங்களுக்காக ரொம்ப என்ன சொல்கிறது, அடிக்கடி அவங்க வந்து உங்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க. அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய வலிகளை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய படிப்பினை கொடுத்துருக்கு. அது உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்னால தான் நிறைய விஷயங்கள் கற்றுட்டுருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எதை எப்படி செய்யணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னை யாரும் வந்து எமோஷ்னல் லாக் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்கேன். நான் இந்த சிச்சுவேஷனை இப்படி ஹேண்டில் பண்ணுவேன், இந்த மனிதரை இப்படி ஹேண்டில் பண்ணுவேன். அது மாதிரி ஒரு பக்குவம் உங்ககிட்ட இருக்குது இந்த ஜனவரி மாதம். ஓகேவா? ஸோ நல்ல எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனம் வைங்க. வார்த்தையை யோசித்து பேசுங்க. ஏன்னா வார்த்தையை கொஞ்சம் விட்டிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, பட் ஆப்போசிட் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லதுன்னு படுதா, இது கரெக்டு, இல்லை இது தவறு அப்படின்னா தயங்காமல் சொல்லுங்கள். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டு தான். சரியா? அப்புறம் உங்களுக்கு வந்து சில கைடன்ஸ் என்னென்னா, உங்களோட சில கலர்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பாருங்கள். அது மாதிரி ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணுங்கள். இண்டிகோ கலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த கத்திரிப் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரும். எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வாங்கி நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம். இல்லை அந்த எல்லோ கலரில் ட்ரெஸ் வேர் பண்ணலாம். நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் உங்கள் கண் பார்வையில் வைங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல. ஏன்னா நீங்கள் உங்களோட அந்த எமோஷ்னல் இதெல்லாம் வெளியே போய், ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ஹீலிங் தேவைப்படும். சில செல்லங்களுக்கு வந்து அந்த லாக்லேருந்து வெளில வர முடியல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடிக்கடி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு இதுக்கு வந்துடுவீங்க, மைண்ட் செட்டுக்கு. ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வருவீங்க. உங்களை யாரும் எமோஷ்னல் லாக் பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக ஆகிட்டீங்க. அதோட பெனிஃபிட்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன எப்படி செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஒன்று கணவனை இழந்தவங்க, இல்லைனா கணவரை விட்டு பிரிஞ்சவங்க, சிங்கிள் பேரண்ட், அந்த மாதிரிலாம் தெரியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் கரெக்டாக நான் சொன்ன விஷயங்களையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீல் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து நீங்கள் கரெக்டாக யார் யாரை எங்கே வச்சு பார்க்கணும், எதை செய்யணும், எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். ஓகேப்பா. சரி, இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு இது சொல்கிறேன், இது வருது. கமிட்டட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் யுவர் ஃபீட், சிச்சுவேஷன்ஸ் ஆர் டாபிக் தட் மேக்ஸ் யுவர் ஹார்ட். இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வரலாம். லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு திருமண வாழ்க்கையில் வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும், உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க யாரும் சம்படி வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் பண்ணலாம். அவங்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னராக உங்களுக்கு இருப்பாங்க. உங்களோட அந்த ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிச்சுவேஷன் உங்களோட
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் சக்ரா, இப்போது சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட ஹார்ட் சக்ராவை கவனிங்க, ஹீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல நபரை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். சரியா? ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் யாருக்காவது வந்து ப்ரப்போசல் பண்ணலாம். இயற்கையோட ரொம்ப அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க சில பேர் பார்க்குறீங்க. கடற்கரையோரமாக பீச்சில் போய் உட்காந்துட்டு அந்த பீச்சோட அந்த சத்தங்களையும் அலைகளையும் ரசிக்கிறது, அப்புறம் அப்படியே வானத்தை ஸ்கையை பார்த்து பேசுகிறது, டிவைனாக அங்கே இருக்கிறதா நினச்சி அவங்களோட அப்படியே கம்யூனிகேட் பண்ணுறது, இதெல்லாம் செய்வீங்க. சில பேருக்கு வந்து உங்களோட காட், அந்த ஸ்பிரிட் காட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த காவல் தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், இவங்கெல்லாம் வந்து எல்லை தெய்வம் அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இப்போ கருப்பசாமி, அப்புறம் வந்து அந்த மாதிரி காட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால் கூட உங்களுக்கு இந்த நல்ல வரன் அமையலாம். இந்த லைஃப் உங்களுக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால் கிடைக்கலாம். ஓகேவா? தேங்க் பண்ணுங்கள். ஓகே, சோககீதம் பாடாதீங்க. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன விஷஸ் இருக்கோ உங்கள் விஷஸ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வழிகளை இறைவன் உங்களுக்கு காட்டுவாங்க. மெசேஜ் வரும், கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நிறையவே நல்ல ஒரு கைடன்ஸ் வந்துட்டுருக்கு. உங்கள் தலைவிதியை எப்படி மாற்றிக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி வந்து நிறைவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம டிவைன் பாத் சேனலில் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஹீலிங் சர்வீஸ்லேருந்து உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உங்களோட கர்மா கிளன்சிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட சேனல் மூலமாக மக்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். செல்லங்களே, யாருக்கெல்லாம் இந்த சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஃபுல் மூன் டே வருது இல்லையா, பௌர்ணமி அன்றைக்கி கூட நீங்கள் செக்ஷன் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுட்டு ஒரு கன்சல்டேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். சரியா? அப்போ தான் யாருக்கு என்ன செக்ஷன் கொடுக்கலாம், எது வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்க்கு இப்போ சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்க முடியும். இந்த நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தர் நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ பதிவுகள், சில பேர் ரிலேஷன்ஷிப்காக மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து லவ் லைஃப், திருமண வாழ்க்கைக்காக போட்ட அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஜென்ரல் வீடியோஸும் இருக்குது, அது வந்து ஏஞ்சல் மெசேஜில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.